ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் அவர்களை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணியளவில் மன்னார் நகர பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகன்ராஜின் ஒருங்கிணைப்பில் குறித்த பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு மன்னார் மக்கள் அமோக வரவேற்பு வழங்கினர். இதேவேளை குறித்த பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், EFRLF கட்சியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா, முன்னாள் யாழ் மேயர் மணிவண்ணன், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன், முன்னாள் போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தனர். இதன்போது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் அவர்களை ஆதரித்து தமிழ் மக்கள் சங்க சின்னத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து உரை நிகழ்த்தினர். இதன்போது சுமார் 1000 பேர் வரையில் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு கிழக்கு என்பது அளிக்கப்படுவதற்கு இந்த ஜனாதிபதிகள் காரணகர்த்தாக்களாக இருந்திருக்கிறார்கள். கோத்தாபாய ராஜபக்ஷ என்பவர் அதிகாரத்துக்கு வருவதற்கு முஸ்லிம் மக்களை அவர் பகடக்காயாக பாவித்து பல்லாயிரக்கணக்கில் அவர்களை கைது செய்வதற்கும் இந்த ஜனாதிபதிகள் காரணகர்த்தாக்களாக இருந்திருக்கிறார்கள். மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் வாக்களித்து வந்த ஜனாதிபதிகள் அனைவருமே எங்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் இல்லை, தமிழ் மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை வெல்ல வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதை காட்ட வேண்டும் என்ற அந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம். இது இன்று இருக்கின்ற ஒற்றுமை அல்ல, நிச்சயமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒற்றுமை தொடர்ந்து இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல்களிலே அது சஜித் பிரேமதாசா அல்லது ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கின்றோம், ஜனாதிபதிக்கு வாக்களித்துவிட்டு இந்த நாட்டிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம் என்று வாக்களித்துவிட்டு அதே ஜனாதிபதியிடம் அதே அரசாங்கத்திடம்தான் எங்களுடைய நிலத்தை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறார்கள் இல்லை, வடக்கு கிழக்கிலே பௌத்த சின்னங்களை கொண்டு நிறுவுகிறார்கள், நீண்ட காலமாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள் இல்லை என்று கூறி அதற்கு மேலால் ஒருபடி மேலே போய் ஐநா மனித உரிமை பேரவையிலேயும் நாங்கள் வாக்களித்த ஜனாதிபதி, நாங்கள் கொண்டு வந்த இந்த அரசாங்கம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தருவதில்லை என்ற முன்னுக்கு பின் முரணான சில முடிவுகளை நாங்கள் கடந்த காலத்திலே ஏன் இந்த ஜனாதிபதிகளுக்கு வாக்களித்ததன் ஊடாக நாங்கள் எங்கேயோ ஒரு வரலாற்றில் சில தவறுகளை விட்டிருக்கிறோம் என்றும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே கடந்த கால படிப்பினைகளில் இருந்து நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை காணும் வரைக்கும் தெற்கில் இருக்கக்கூடிய எந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் வாக்களிப்பதை நிறுத்தி தமிழ் தேசிய இந்த பொதுக்கட்டமைப்பு சார்பிலே அரியநேந்திரன் போன்றவர்கள் இன்னும் பலர் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுக்கு நாங்களே வாக்களிக்கின்ற இந்த நிலைமையை நாங்கள் தோற்றுவிக்க வேண்டும் என்றதுதான் இந்த அரியநேந்திரன் அவர்களை இந்த பொது கட்டமைப்பின் ஊடாக நிறுத்தி இருக்கிறோம். அகிம்சை ரீதியான போராட்டத்தில் நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருந்தோம். 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மே மாதம் 14ஆம் தேதி எடுத்த போது தந்தை செல்வா 1977 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மரணித்ததற்கு பிற்பாடு 1976ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி வடக்கு கிழக்கில் இருந்து 23 தொகுதிகளிலே 23 பேரை நாங்கள் இறக்கி, நான் அல்ல தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக இறக்கி 18 ஆசனங்களை பெற்று ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருந்தோம். அந்த அங்கீகாரம் என்பது அகிம்சை ரீதியான ஆனா என்கின்ற போராட்டத்திலே கிடைத்த விளைவாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு ஆவண்ணா என்கின்ற போராட்டம் இடம்பெறுகின்ற போது 2004ஆம் ஆண்டு பல மாவட்டங்களிலே இருந்து வடக்கு கிழக்கிலே பலரை இறக்கி 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெற்றிருந்தோம். அது ஒரு விதமான அங்கீகாரம். இப்பொழுது ஈனா என்கின்ற இந்த விடயத்திலே எந்த ஒரு அங்கீகாரமும் நாங்கள் எடுக்கவில்லை. அதை எடுப்பதற்காகத்தான் இந்த பொது கட்டமைப்பு என்கின்ற அமைப்பின் ஊடாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதுக்கான அங்கீகாரத்தை பெறப்போகின்றோம். அந்த அங்கீகாரம் என்பது நீங்கள் தமிழர்களாக இருக்கின்றார்களா, அல்லது தமிழர்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா, அல்லது ஒரே நாட்டுக்குள் நாங்கள் அபிவிருத்திக்காக அல்லது
கம்பரரியா வீதிக்காக அல்லது வேறு வேறு வேலை வாய்ப்புக்காக சோரம் போய் இருக்கின்றார்களா என்பதை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.